ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோர் பகடம் கிருஷ்ணன். ஸோ ஆன்லைனில் வரவங்க ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா? அது கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, இந்தியாவினுடைய அச்சப்பரவல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 2 கூற்று கொடுக்குறேன். இந்த 2 கூற்றுல சரி தவறு எதுங்கிறது சொல்ல போறீங்க. கூற்று நம்பர் 1, இது கூற்று நம்பர் 2. சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. கரெக்ட். பிரிட்டிஷ் காலநிலை அப்படிங்கிறது அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது. அதிக வெப்பமும் இருக்காது, கம்மியான வெப்பமும் இருக்காது. அப்படி இருக்கிறதா பிரிட்டிஷ் காலநிலைன்னு சொல்றாங்க. ரெண்டுமே கரெக்ட். ஸோ ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்தது இந்தியாவில் கோடை காலத்தில் கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதியினுடைய வெப்பம் எவ்வளவு டிகிரிக்கு மேலாக உள்ளது? So answer 40 degree. Answer 40 degree. சரி, ஓகே. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள். இந்த காரணிகள்லாம் இருக்கு. இதுல எது சரி எது தவறு? கீழ்கண்டவற்றுள் இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள் நான் கொடுத்திருக்கேன். இதுல எது சரி தப்பு? எல்லாமே ட்ரூவா? அச்சம் பரவல், கடல் மட்டத்திலிருந்து உயரம், பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள் எல்லாமே கரெக்ட் தான். சூப்பர். புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எவ்வளவு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது? சூப்பர். ஆன்சர் என்னது? 6.5 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? என்னது? 6.5 டிகிரி செல்சியஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? இந்த நிகழ்வுக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்ன நேம் அப்படிங்கிறது சொல்லுங்க.
சூப்பர். பேர் என்னது? இயல்பு வெப்ப வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போன பாடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். இயல்பு வெப்ப வீழ்ச்சி. சரிங்களா? அதே போன பாடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு ரெண்டு இதாகவும் நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டு கூற்று, இந்த ரெண்டு கூற்றுல சரி தவறுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். தீபகற்ப இந்தியாவுல குளிர்காலம் வந்து பார்த்தோன்னா குளிரற்று காணப்பட்டு வருடம் முழுவதும் சீரான வெப்பநிலையை கொண்டுள்ளது. எப்ப? குளிர்காலத்துல. ஓகேவா? சீரான வெப்பநிலை. இந்த பகுதி முழுவதும் நிலவும் காலநிலை கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டுள்ளது. கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டுள்ளது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொச்சியில வருடாந்திர சராசரி வெப்பம் எவ்வளவுக்கு மிகாமல் உள்ளது? கொச்சியினுடைய வருடாந்திர சராசரி வெப்பம் $30°C. எவ்வளவு? $30°C. புதுடெல்லிக்கு எவ்வளவுக்கு அதிகமா இருக்கு? புதுடெல்லி $40°C. ஓகேங்களா? எவ்வளவு? $40°C. ஓகே. அடுத்து ஒரு ரெண்டு கூற்று. இது கூற்று நம்பர் 1. இது கூற்று நம்பர் 2. கொல்கத்தாவில் மழைப்பொழிவு 69 சென்டிமீட்டர் தப்பு. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 119 சென்டிமீட்டர். செகண்ட் ஒன் ட்ரூ தான். கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அதிக அளவு மழைப்பொழிவு வந்து பதிவாகிறது. எங்க? கொல்கத்தால. ராஜஸ்தான்ல வந்து பார்த்தோன்னா 24 சென்டிமீட்டருக்கு குறைவா இருக்கிறதுனால குறைவான மழைப்பொழிவு பதிவாகுது. சரிங்களா? சரி, ஓகே.
நெக்ஸ்ட் கொஸ்டின். காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய சுமார் எத்தனை ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும்? முப்பது டு 35 வருஷம். ஓகேங்களா? எவ்வளவு? 30 டு 35. ஓகே, அடுத்தது காலநிலையினுடைய முக்கிய கூறுகள் கீழே கொடுத்திருக்கிறதுல எது சரி தவறு? காலநிலையினுடைய முக்கிய கூறுகள். டெஸ்ட் நடக்கிறப்ப சம்மந்தம் இல்லாத கேள்வி கேட்காதீங்க. டெஸ்ட்டுக்கு ரிலேட்டடா மட்டும் கேளுங்க. டெஸ்ட் நடக்கிறப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் வராது. ஏதாவது டவுட்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. காலநிலையினுடைய முக்கிய கூறுகள் எல்லாமே கரெக்ட். வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்றின் திசை, மழை அளவு. சரிங்களா? மூணுமே சரி, நாலுமே கரெக்ட் தான். சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுப்பா. அதுல எது வேணா கொஸ்டினை கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, வளிமண்டலத்தினுடைய உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் டேஸ் என்கிறோம். ஜெட் காற்றுகள். எனது ஜெட் காற்றுகள். ஓகே, இந்த ஜெட் காற்றோட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஜெட் காற்றோட்டங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷன்ல 2 இடத்துல 2 காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குகிறது. கீழே கொடுத்திருக்கக்கூடிய இந்த 4ல 2 இது எதுன்னு சொல்லுங்க. கீழே ஜெட் காற்றோட்டங்கள் எந்த காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குகின்றன? தென்மேற்கு பருவக்காற்று, பின்னடையும் பருவக்காற்று. முதல் 2. ஓகே, மான்சூன் அப்படிங்கிறது, மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும்? அரபு சொல். இதுக்கான மீனிங் வந்து என்னது? மௌசிம் அப்படின்னா அதோட மீனிங் என்ன? மௌசிம் அப்படின்னு சொல்லக்கூடியதோட மீனிங் என்ன? பருவகாலம். மௌசிம்னா என்னது? பருவகாலம். சரிங்களா? ஓகே, இப்ப 2 கூற்று கொடுக்குறேன். அந்த 2 கூற்றுக்கு உண்டான ஆன்சர் சொல்ல போறீங்க. சரி,
ஒரு நிமிஷம் இருங்கப்பா. இது செட்டிங்ஸ் மாறிடுச்சா? வெயிட். இது கூற்று 1, இது கூற்று 2. அதுக்குள்ள படிச்சிட்டீங்களா? பருவகாலம் என்ற சொல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரபு மாலுமிகளால், யாரு? அரபு மாலுமிகளால் இந்திய பெருங்கடல் கடற்பகுதிகளில் உள்ள குறிப்பாக அரபிக்கடலில் பருவங்களுக்கு ஏற்றவாறு மாறி வீசும் காற்றுகளை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவில் பருவக்காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கியும் குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கியும் வீசுகிறது. ரெண்டுமே கரெக்ட் தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸும் கூட. Okay, next question. எந்த கோட்பாடின்படி சூரியனுடைய நிலைக்கு ஏற்ப பருவகாலம் இடப்பெயர்வாகும்? இயங்கு கோட்பாடு. ஓகேங்களா? என்னது? இயங்கு கோட்பாடு. Okay, next question. பூமியிலேயே மிகவும் வறண்ட பகுதி. அடகாமா பாலைவனம். ஓகேங்களா? என்னது? அடகாமா பாலைவனம். குளிர்பருவத்தில் வளியழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் டேஸ் நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாகிறது. தெற்கு. சும்மா இந்த வடக்கு நார்த்து சவுத்து மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்க கூடாது. படிச்சா மட்டும் தான் ஆன்சர் கொடுக்கணும். சும்மா 4 திசையில ஏதோ ஒன்று மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தீங்கன்னா பரீட்சை மாத்திரை.
ஆன்சர் தெற்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு இது கொடுக்குறேன், அதுல எது தப்புன்னு சொல்லுங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் அதுல தப்பா இருக்கு, அது தப்புன்னு சொல்லிருங்க. இதுல எது தப்பு? என்ன மாசம் வரும் அதுன்னு சொல்லுங்க. என்ன மாசம் வரும்? வடகிழக்கு பருவக்காற்று காலத்துக்கு என்ன மாசம் வரும்? அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வரும் அது. சரிங்களா? அடுத்தது இந்த ஜெட் காற்று இருக்கு பாத்தீங்களா, இது சம்பந்தமா ஒரு 2 கூற்று. ரெண்டுமே கரெக்ட் தான். ஏப்ரல் மாசத்துல தென்னிந்திய உட்பகுதிகளில் தின சராசரி வெப்பநிலை டிகிரி செல்சியஸாக பதிவாகிறது. முப்பது டு 35. லாஸ்ட் கொஸ்டின், இன்னைக்கான லைவ் டெஸ்ட்டுக்கு லாஸ்ட் கொஸ்டின். இதுல 2 இது. மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மலை எந்த பகுதிகளுடன் தொடர்புடையது? மொத்தம் 2 இருக்கு. எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேரளா, கர்நாடகா. கேரளா, கர்நாடகா. ஆன்சர் பண்ணுங்க. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்றுக்கு நேம் என்ன? சோ ஆன்சர் நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி. நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எல் நினோ கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு, நான் கூட உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். எல் நினோ, அந்த எல் நினோ வந்து பாத்தீங்கன்னா எந்த பருவ காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது?
ஸோ ஆன்சர் தென்மேற்கு பருவக்காற்று. ஓகேங்களா? எப்ப தென்மேற்கு பருவக்காற்று. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தென்மேற்கு பருவக்காற்றினுடைய இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் டேஷ் எனப்படுகிறது. ஸோ ஆன்சர் பருவமழை வெடிப்பு. ஆன்சர் என்னது? பருவமழை வெடிப்பு. ஸோ இங்க மழை வருது. வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? மழை வேற வந்துட்டு இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு வந்து நெட்டு கட்டாய வருது. வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? கட்டாய வருதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 75%. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். வடகிழக்கு பருவக்காற்றினுடைய மொத்த மழைப்பொழிவில் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் தென் கர்நாடகாவினுடைய உட்பகுதிகள் எத்தனை சதவிகித மழையை பெறுகின்றன? ஸோ ஆன்சர் 35%. ஆன்சர் என்னது? 35%. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகில் அதிக அளவு மழை பெறும் பகுதியான மௌசின் ராம் எங்கு அமைந்துள்ளது? உலகில் அதிக அளவு மழை பெறும் பகுதியான மௌசின் ராம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் மேகாலயா. ஆன்சர் மேகாலயா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்வளவு சென்டிமீட்டர் மழை மௌசின் ராம்ல எவ்வளவு சென்டிமீட்டர் மழை சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு சென்டிமீட்டர் மழை தெரியுமா? ஆயிரத்தி 141 1141 சென்டிமீட்டர். இந்தியாவினுடைய ஆண்டு சராசரி மழையளவு எவ்வளவு? இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையளவு. நூற்றி 18 சென்டிமீட்டர். 118 சென்டிமீட்டர். ஓகே, இந்த ஆண்டு மழைப்பொழிவு ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் வந்து உங்களுக்கு நான் நோட் பண்ணிக்க சொல்லியிருப்பேன். ஓகேவா? இதுல எது சரி எது தப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது சரி எது தப்பு? ஃபர்ஸ்ட் 21% நிலப்பரப்பு, 37% நிலப்பரப்புக்கு, 24% நிலப்பரப்பு, 17% நிலப்பரப்பு, அதுக்குண்டான சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கொடுத்திருக்காங்க. இதுல எது தப்பு? ஏன் தப்புங்கிறது கரெக்டான ஆன்சரை அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அச்சையா, அமுதா,
துர்கா, வாணி, எல்லாமே கரெக்டா? கடைசி ஒன்று கரெக்டுங்களா உங்களுக்கு? கடைசி ஒண்ணுக்கு வந்து 7% நிலப்பரப்பு, 17% நிலப்பரப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேலும் ஆண்டு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாகவும் சராசரி ஈரப்பதம் 70% மேலும் உள்ள பகுதிகளில் எந்த வகை காடுகள் காணப்படுகின்றன? அயன மண்டல பசுமை மாறா காடுகள். ஓகேவா? அயன மண்டல பசுமை மாறா காடுகள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அயன மண்டல இலையுதிர் காடுகளுடைய சராசரி மழைப்பொழிவு. நூறு சென்டிமீட்டருக்கும் குறைவாக. சரி, 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை. ஆப்ஷன் சி, 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை. ஓகே, இந்த அயன மண்டல இலையுதிர் காடுகள்ல என்னென்ன மரங்கள் இருக்குங்கிறது நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுல எது தப்புன்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அயன மண்டல இலையுதிர் காடுகளில் காணப்படும் மரங்கள், இதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஏன் லாஸ்ட் ஒன் தப்பு? எல்லாமே ட்ரூ தானே? எல்லாமே ட்ரூ தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அயன மண்டல இலையுதிர் காடுகள் காணப்படும் இடங்களில் தவறானது எது? நாளைக்கு ஒரு சிலதுக்குலாம் ஷார்ட்கட் கொடுக்குறேன்ப்பா. சரிங்களா? போர்டில் இந்த ஆறுகள்லாம் எழுதி வச்சிருக்கேன். நாளைக்கு ஷார்ட்கட்டாக நான் கொடுக்குறேன். சரிங்களா? துணையாறுகள், இந்த ஒரு சில ஜாகிரபிக்கலாம் அந்த டேபிள் காலத்துக்கு ஷார்ட்கட் போட்டேன். இது மற்றதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஒன்று போட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். ஆன்சர் என்னது? ஜம்மு காஷ்மீர். ஓகே, ஆண்டு மழைப்பொழிவு அயன மண்டல வறண்ட காடுகள்ல ஆண்டு மழைப்பொழிவு எவ்வளவு இருக்கு?
50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆண்டு சராசரி மழைப்பொழிவு எவ்வளவுக்கு குறைவாக உள்ள பகுதிகளில் பாலைவன மற்றும் அரைப்பாலைவன தாவரங்கள் காணப்படுகின்றன? ஸோ 50 சென்டிமீட்டருக்கும் குறைவாக. ஓகேங்களா? இந்தியாவுடைய காலநிலை டேஷ் என பெயரிடப்பட்டுள்ளது. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. சரி, ஓகே. இப்போ ஒரு 3 கூற்று. கூற்று நம்பர் 1 இது செகண்ட், இது தேர்டு. எது சம்பந்தமா கொடுத்திருக்காங்க? கிழக்கு இமயமலைகள் குறித்த கூற்றுகளுள் சரியானது தேர்ந்தெடுத்து எழுதுக. எது இதுல ட்ரூ? ஏதாவது ஃபால்ஸ் இருக்கா அந்த 3 கூற்றுல? கிழக்கு இமயமலைகள், கிழக்கு இமயமலை காடுகள் பத்தின கூற்றுகள்ல எது சரி? பி ஃபால்ஸ். 200 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு கிடையாது, 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு. குறைவானது கிடையாது, அதிகமான. ஓகேங்களா? அந்த வார்த்தையை கரெக்டா நோட் பண்ணிக்கணும். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கிழக்கு இமயமலை காடுகளில் காணப்படும் ஷால், ஓக், லாரஸ், சமுதா, செஸ்னட், சின்னமன் போன்ற மரங்கள் டேஷ் உயரமுள்ள பகுதிகளில் காணப்படும். ஆயிரத்தி 200 to 2400 மீட்டர். 1200 to 2400 மீட்டர். மேற்கு இமயமலை காடுகளில் எவ்வளவு மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் பாலைவின தாவரங்களான சிறு புதர்கள், சிறு மரங்கள் போன்றவை வளர்கின்றன? ஸோ 900 மீட்டர். எவ்வளவு? 900 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் மீட்டர் உயரமுள்ள மலைகளில் சிற்பைன் எனப்படும் மரங்கள் காணப்படுகின்றன. ஸோ 900 to
900 to 1800. 900 to 1800. ஓகே, அடுத்தது எவ்வளவு மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் மிதவெப்ப மண்டல ஊசி இலை காடுகள் காணப்படுகின்றன? ஆயிரத்தி 800 to 3000. 1800 to 3000. அல்பைன் காடுகள் எவ்வளவு மீட்டர் மேல் உள்ள இமயமலைகளினுடைய உயரமான பகுதிகளில் காணப்படுகின்றன? ரெண்டாயிரத்தி 400 மீட்டர். ஓகே, அடுத்தது ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு. ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடுக்கு என்ன பேர்? சமமலை கோடுகள். ஓகேங்களா, என்னது? சமமலை கோடுகள். எந்த மலைப்பகுதிகளில் அல்பைன் காடுகள் பரந்த அளவில் உள்ளன? கிழக்கு இமயமலை. இதுல கிழக்கு இமயமலை. சரி, ஓகே, நல்லா பாருங்க. கொஸ்டின், ஓத அலைக்காடுகள். ஓத அலைக்காடுகள் குறித்த கூற்றுகளில் எது சரிங்கிறது சொல்ல போறீங்க. ஓகேவா, அந்த 3 கூற்று பாருங்க. எது சம்பந்தமா? ஓத அலைக்காடுகள். சரிங்களா, இந்த 3 கூற்றுல எது சரி தப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இது செகண்ட், இது தேர்டு. எல்லாமே ட்ரூ தான். ஓகேங்களா, எல்லாமே ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் டெல்டா பகுதிகளில் உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில கோடுகள் சதுப்பு நில காடுகள் உள்ளன. டேஷ் டெல்டா பகுதிகளில் உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. கங்கை பிரம்மபுத்திரா. கங்கை பிரம்மபுத்திரா. நெக்ஸ்ட் கொஸ்டின். வானிலையியல் அப்படிங்கிறது எதை பத்தின அறிவியல்?
வானிலை. ஓகேங்களா? ஓகே, இந்த கலைமான் எந்த மாநிலங்களினுடைய மாநில விலங்கு? எந்தெந்த மாநிலங்கள்? இந்த நாளில் எந்தெந்த மாநிலங்கள்? 3 மாநிலம் வரும்னு நினைக்கிறதுல. எஸ். ஆந்திரா, பஞ்சாப், ஹரியானா. ஆந்திரா, பஞ்சாப், ஹரியானா. இந்திய வனவிலங்கு வாரியம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆயிரத்தி 1952. 1952. இந்திய வனவிலங்கு சட்டம், இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆயிரத்தி 1972. 1972. தேசிய பூங்காக்கள் மொத்தம் எத்தனை உருவாக்கப்பட்டது? நூத்தி 2. இந்திய அரசாங்கம் எத்தனை உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது? பதினெட்டு. எத்தனை உயிர்கோள காப்பகங்கள்? 18. அந்த 18ல யுனெஸ்கோனுடைய காப்பகத்தின் திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடியது எத்தனை? பதினொன்னு. எத்தனை? 11. புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆயிரத்தி 1973. 1973. ஓகே, இதோட உங்களுக்கு இந்த பாடம் கம்ப்ளீட் ஆகுது.